அவர் தான் இசை. அந்த படத்தை தயாரித்தது வந்து யாருன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யஜோதி தியாகராஜன் சொல்லிட்டு, இப்போ கூட தலைவன் ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த படம் தான் தயாரித்தவங்க அவங்க தான். நிறைய படங்கள், நல்ல படங்கள், பாலுமகேந்திராவோட படங்கள், நிறைய இதயம் மாதிரியான படங்கள், பாலுமகேந்திரா படங்கள், மணிரத்னத்துடைய படம், இப்படி நிறைய அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர். அவங்களுக்கு இது மாதிரி அவர் படம் கிடச்ச உடனே என்கிட்ட வந்து கண்ணன் சொன்னார், நான் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசிங் போயிட்டோம். கம்போசிங் போனோடனே சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு டைரக்டர்கிட்ட இசையமைப்பாளர் சொல்கிறார். டைரக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் வித்தியாசமான சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் மனசுக்குள்ளே ஒரு லவ் இருக்குது, அவளும் வந்து லவ் ஒத்துக்கிறா, அதை சொல்கிறா அப்படின்ட்டார். லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவ்வளோ தான் சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுவது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவர் லவ்வில் இருக்கார், அந்த பொண்ணு வந்து லவ் சொல்லிடுச்சு, இந்த இடத்துல பாட்டு, இதுக்கு எப்படி எழுதுறது? அவர் மியூசிக் டைரக்டர் வந்து மெல்ல ஆர்மோனியப்பட்டு எடுத்து வச்சு மெட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் யோசிச்சு பார்த்துட்டு, சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சுச்சுவேஷன் கேட்டேன். நமக்கு தெரியலனாக்க பதில் தெரியாத கேள்வின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி கேள்வியை கேட்போம் தெரியுமா, அது மாதிரி திருப்பி சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் திருப்பி சுச்சுவேஷன் நல்லா சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே எனக்கு எதுவுமே பிடிபடலை. ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறதே தெரில. என் மீதும் உனக்கு காதல் இருக்குது, இல்லை உன் மீதும் எனக்கு காதல் இருக்குது, இப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டெல்லாம் நான் இங்கே ஓப்பன் பண்ண மாட்டேன், அதை பற்றிலாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சி அப்படி பேசிட்டு போகும்போது சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் எல்லா ரகசியத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உங்களை யாருமே எழுத கூட மாட்டாங்களா சார், இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவங்க எழுதிடுவாங்களே சார் சொன்னாங்க. அதுக்காக தான்ப்பா நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த பாட்டுக்கு நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டு விஷுவலோடு நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் ஒரு கருத்து இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிருங்கிறதுக்காக அவனை சொல்லலை. அது என்ன சுவாரஸ்யம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு திருப்பி நம்ம தோழர் உதயகுமார் கூப்பிடுவார். அப்போ வந்து அந்த பாட்டுடைய விளக்கத்தில் நான் சொல்லிடுறேன். அந்த பாட்டு வந்து என்னென்னா, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்து சென்ற மணல்வெளி மலருகின்றதே, நான் புறத்து நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நுனைத்த மழைத்துளி அமுதமானதே அப்படின்னு எழுதி கொடுத்தேன். உடனே வித்யாசாகர் வந்து எப்போ எந்த நியூஸ் பேப்பரை கொடுத்தா கூட 5 நிமிஷத்தில் டியூன் போட்டுருவார். அவர் பேர் அற்புதமான இசையமைப்பாளர். அவர் டக்குன்னு உடனே நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே அப்படின்ட்டாரு. சார் அடுத்த வரைய நான் நடந்து சென்ற மணல்வெளி மலருகின்றதே, நான் துரத்தி நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நினைத்த மழை துளி அமுதமானதேன்னு முடிச்சுட்டு தானான நானே நானேன்னு முடிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எழுதி கொடுத்ததோட நிப்பாட்டி இருந்தாருன்னா முடிஞ்சிருச்சு பாட்டு. மேலே 2 வரி போட்டார்ல, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. நான் மூச்சு வாங்குறத வெளிக்கட்டாமல் சொன்னேன், நீ இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்ததேன்ட்டேன். ஏன்னா நம்ம விட்ட மூச்சு அது, ஏன்னா நமக்கு தெரியலங்கிறதுனால. அவரோட இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்தது, ஒரு இசையமைப்பாளன் இதை விட எப்படிப்பா கௌரவிக்க முடியும்னு சொல்லிட்டு, உன்னை தவிர தமிழ்நாட்டில் எந்த கம்பனும் கண்ணதாசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரணத்தை நான் போட்டுற எழுதிட்டாரு. சார் சரணம் வேணால் நாளைக்கு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்போ 100 பாட்டுக்கு வேறு கம்போசிங் போக வேண்டியது. அவர் இல்லை எழுதிடுவோம்ப்பா, நீ உற்சாகமாக இருக்கா எழுதிடு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சந்தம் போட்டார் அவர். அந்த சந்தம் வந்து திருப்புகழ் சந்தம். அது எப்படின்னா, தன்ன 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 தானன்னா, தன்ன 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 தானனா, தான தந்தன தானா தன்ன தான தந்தன நானா தான தந்தன தானா தனனா தனனா தன்னா 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 தன்னான்னாரு. ஏதாவது புரியுதா? இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எல்லாருமே இப்போ உடனே கை தட்டிடாதீங்க, சொல்லி முடிச்ச பிறகு கை தட்டுங்க. தன்ன 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 தானனா, ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று ஆகியதே, தன்ன 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 தானனா. நான் உடனே சொன்னேன், கம்பஞ்சக்கை உந்தன் கண்கள் தொட்டு தொட்டு தங்கச்சிற்பம் என ஆகியதே, தான தந்தன தானா தான தந்தன தானா தான தந்தன தானா தன்னா 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 தன்னா. நான் வந்து யோசித்தேன், சார் 100 தடவை வாசிங்க சார் அப்படின்னு. சொன்ன வரிகளோட உள்வாங்கிட்டு அவர் வாசிப்பார். அது ரொம்ப வந்து அது என் வாழ்க்கையில் வந்து நம்ம பாட்டு எழுதி வெற்றி அடைந்து உங்கள் கைத்தட்டலெல்லாம் பெறுகிற போது எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அந்த எழுதக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா,
அது வந்து கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கேட்க போகிற ஒரு பாட்டை நான் முதல் முறையாக எழுதுறேன் இல்லையா, அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நான் உடனே சொன்னேன், ஜன்னல் கம்பி உண்தான் கைகள் தொட்டு தொட்டு தங்க கம்பி என்று ஆகியது, கம்பஞ்சக்கை உண்தான் கண்கள் தொட்டு தொட்டு தங்க சிற்பம் என ஆகியது. அதுக்கடுத்தது என்ன, பூக்கும் புன்னகையாலே என் தோள்கள் ரெக்கைகளாக, நாக்கு உன்பெயர் கூற என் நாள்கள் சர்க்கரையாக, எதுவும் புரியாமல் நின்றேன் விண்ணில் என் கால் விண்ணில் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அடுத்த சரணம் எழுதிட்டாரு. அடுத்த சரணம் வந்து அதே மாதிரி தான் சந்தம், ஆனால் லைட்டாக மாற்றணும். எப்போதுமே ரெண்டாவது சரணத்துக்கு கொஞ்சம் மாற்றணும் இல்லையா. நல்ல முல்லை இல்லை நாரும் கையில் இல்லை, உன்னை மட்டும் நான் தொடுத்தேன், பள்ளி செல்லவில்லை பாடம் கேட்கவில்லை, உன்னை மட்டும் இங்கு நான் படித்தேன், ஊஞ்சல் கயிறு இல்லாமல் என் ஊமை மனது ஆடும். அவர் உடனே உற்சாகமாயிட்டார். ஊஞ்சல் மனதில்லாமல் என் ஊமை மனது ஆடும், தூங்க இடம் இல்லாமல் என் காதல் கனவை நாடும், எதுவும் தெரியாமல் தந்தேன் நெஞ்சில் விண்ணேல் மண்ணு முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் பாட்டு. இப்போ இவர் கேட்டார், இவ்வளோ வேக வேகமாக எழுதுறியப்பா இது எப்படின்னு கேட்டார். இதை விட வேகமாக எழுதிடலாம் சார், இன்னும் கொஞ்சம் நான் நல்லா படிச்சிருந்தா. இங்கே எல்லாரும் இவ்வளோ பெண்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ஐம்படை தாலி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாலி எல்லார் காலத்திலையும் கட்டியிருக்கீங்க. ஐம்படை தாலி, கம்பராமாயணத்தில் வரும் இந்த வார்த்தை. ஐம்படை தாலி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீ கை தட்டலாம், கை தூக்கலாம், வந்து சொல்லலாம். ஆண் குழந்தைகளுக்கும் கட்டக்கூடிய தாலி அது. ஐம்படை தாலினா 5 ஆயுதங்களை பொறித்த ஒரு தாலி. குழந்தை பிறந்த ஒரு 6வது மாதம் அல்லது 8வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் அப்படி ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை போட்டாக்கா அந்த குழந்தை வந்து வீரத்தோடு வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தொன்று தொட்டு இருந்திருக்கு. இது சங்க இலக்கியத்திலையும் இருக்குது, அதுக்கு பிறகு இடைக்கால இலக்கியத்திலையும் வருது, எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வரக்கூடியதை கம்பர் வந்து நாட்டுப்படலத்தில் ஒரு இடத்துல எழுதிட்டு போவார். அது போகிற போக்கில் சொல்லுவார். அதை சொல்லும் பொழுது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஓமையை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாடு வந்து ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்குது. அந்த நாட்டில் எதற்காகவும் யாரும் கூனியோ குவிந்தோ போக நிற்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எல்லா சிறப்பையும் அவர் எழுதியிருக்கிறார். இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று சாதாரணமாக இருக்குமா இந்த ஊரில், யாருடைய தலையாவது, யாருடைய இடையாவது, யாருடைய காலாவது குவிகிறதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு காட்சியை பார்க்குறாரு. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கு. இந்த சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறத அவ்வளோ பிரமாதமான ஒரு 4 வரி தான் இந்த ஐம்படை தாலி அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. இந்த ஐம்படை தாலி அப்படிங்கிற சொல்ல வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் போய் உங்களுடைய செல்பேசியில் ஐம்படை தாலின்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பெரிய தகவல் வரும். அந்த தகவலுக்கு பக்கத்தில் இந்த பாட்டும் வரும். அந்த பாட்டு வந்து இதுதான் அந்த பாட்டு. தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை, தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை, மாலைவாய் அமுதொழுகு மக்களை, பாலின் ஊட்டுவர் செங்கை பங்கயம், வாழ்நிலா உற குவியமானுமே அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ தனித்தனியாக சொல்லி பாருங்கள். தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை, குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுற ஒரு காட்சி இருக்குது. இதில் குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சு அந்த அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும் பொழுது கழுத்தில் போட்டிருக்க அந்த தாலி ஐம்படைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டாலர், நம்ம இப்போ டாலர்னு சொல்லிக்கலாம், அதை வேணாம், தாலிங்கிறது நல்லா இல்லைண்ணா, அந்த டாலர் போட்டிருக்கு. அந்த டாலர் போட்டிருக்கும் பொழுது அம்மா வந்து பால் சோறு கிண்ணத்தில், தங்க கிண்ணத்தில் பிசைஞ்சிட்டு இருக்கா. அப்படி பிசைஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த கழுத்து கீழே டாலர் தொங்கிட்டு இருக்கு. ஆனால் அம்மா சாதம் குழஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வாய் குழந்தையினுடைய எச்சில் ஒழுகுதான். அந்த எச்சில் ஒழுகுறது எப்படி இருக்குன்னா, இந்த மார்பிள் ஏற்கனவே போட்டிருக்க டாலர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஒழுகுதான். அப்போது அது அசைதுன்னு சொல்லாமல் அவர் சொல்கிறாரு, தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை, தழுவுதான், தழுவும் மார்பிடை, மாலைவாய் அமுது. குழந்தைங்களுக்கு பொதுவாக தாய்க்கு குழந்தையோட எச்சில் வந்து அமுது இல்லையா, அமுது ஒழுகு மக்களை, பாலின் ஊட்டுவர், இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். பாலை ஊட்டுறாங்க, எப்படி ஊட்டுறாங்கன்னா சாதத்தை குழஞ்சி நல்லா மசிச்சு கையில் எடுத்து கொண்டு போய் வாயிட்ட கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போகும்பொழுது அவள் கை வந்து குவியுது. இப்படி தானே ஊட்டணும், குழந்தைங்க அப்படியே ஊட்ட முடியாதுல்ல, அப்படி எடுத்து இப்படி ஊட்டுறா. இப்படி ஊட்டும் பொழுது இந்த கை இப்படி விரியுது. கை வந்து தாமரை மாதிரி இருக்குல்ல. ஏன் அந்த கை குவியுதுன்னா, குழந்தையோட முகம் நிலா மாதிரி இருக்கான். நிலவை பார்த்தா தாமரை குவியத்தானே செய்யும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு,
பாலின் ஊட்டுவர் செங்கை பங்கையம் வாழ்நிலா உற குவிய நானுமே. ஒரு சாதாரணம் தான், அது தாமரை கைன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் தாமரைன்னு சொன்னோன்னே அடுத்தது அவர் சூரியனை சொல்ல போறாரு. சூரியன்னா விரியணும், விரிஞ்சா ஊட்ட முடியாதுல்ல. அப்போ ஒரு ரெண்டு சொல்லுக்குள்ள எவ்வளவு ஒரு கவித்துவமான, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்க்காரரான கம்பர் எவ்வளவு சிந்தித்திருக்கிறாருங்கிறத இந்த ஒரு வரியிலிருந்தே கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். சின்ன 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 செய்திகளாக யோசித்து பார்த்தால், நான் நிறையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படலை, ஒரு வரி இந்த ஐம்படை தாழி இதை புரிஞ்சுக்கங்க. அற்றவன் மருதம் உரிய நடை, இது ரெண்டு. அதுக்கப்புறம் அந்த அந்த பாட்டு, நீங்கள் அந்த சினிமா பாட்டு, உங்கள் பொன்னான கைகள் பொன்னாகலாமான்னு யோசிக்கங்க. இப்படியெல்லாம் எதுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னு சொன்னாக்க, நான் பாட்டு எழுதும் பொழுது இந்த மாதிரி நிறைய சிக்கல் வரும். ஜெயம் கொண்டான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்துச்சு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கை தூக்குறதே தெரியுது, நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு. அந்த ஜெயங்கொண்டானில் அந்த படத்தினுடைய இயக்குனர் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், என்னுடைய நண்பர். அவர் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தார். அவருக்கு புதுசாக படம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட வாழ்த்தெல்லாம் பெற்றுட்டு, நீங்கள் என் படத்துக்கு பாட்டு எழுதணும் சார் சொன்னார். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வித்யாசாகர். அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காணொலியில் நிறைய நீங்கள் பேர் கேட்டிருப்பீங்க. அவரை பற்றி நான் பேசின பேச்சு நிறையா இருக்கும். அவர் தான் இசை. அந்த படத்தை தயாரித்தது யாருன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யஜோதி தியாகராஜன் சொல்லிட்டு, இப்போ கூட தலைவன் ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த படம் தயாரித்தவங்க அவங்க தான். நிறைய படங்கள், நல்ல படங்கள், பாலு மகேந்திராவோட படங்கள், நிறைய இதயம் மாதிரியான படங்கள், பாலு மகேந்திரா படங்கள், மணிரத்னத்தோடைய படம், இப்படி நிறைய அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர். அவங்களுக்கு இது மாதிரி அவர் படம் கிடைச்ச உடனே என்கிட்ட கண்ணன் சொன்னார், நான் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசிங் போயிட்டோம். கம்போசிங் போனோடனே சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு டைரக்டர்கிட்ட இசையமைப்பாளர் சொல்கிறார். டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் வித்தியாசமான சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் மனசுக்குள்ளே ஒரு லவ் இருக்குது, அவளும் லவ் ஒத்துக்கிறா, அதை சொல்கிறா அப்படின்ட்டார். லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவ்வளோ தான் சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுவது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவர் லவ்வில் இருக்கார், அந்த பொண்ணு லவ் சொல்லிடுச்சு, இந்த இடத்துல பாட்டு, இதுக்கு எப்படி எழுதுறது? அவர் மியூசிக் டைரக்டர் மெல்ல ஆர்மோனியப்பட்டு எடுத்து வச்சு மெட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் யோசிச்சு பார்த்துட்டு, சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சுச்சுவேஷனை கேட்டேன். நமக்கு தெரியலனாக்க பதில் தெரியாத கேள்வின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி கேள்வியை கேட்போம் தெரியுமா, அது மாதிரி திருப்பி சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் திருப்பி சுச்சுவேஷன் நல்லா சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே எனக்கு எதுவுமே பிடிபடலை. ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறதே தெரில. என் மீதும் உனக்கு காதல் இருக்குது, இல்லை உன் மீதும் எனக்கு காதல் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டெல்லாம் நான் இங்கே ஓப்பன் பண்ண மாட்டேன், அதை பற்றிலாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சி அப்படி பேசிட்டு போகும்போது சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் எல்லா ரகசியத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உங்களை யாருமே எழுத கூட மாட்டாங்களா சார், இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவங்க எழுதிடுவாங்களே சார் சொன்னாங்க. அதுக்காக தான் அப்போ நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த பாட்டுக்கு நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டு விஷுவலோடு நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் ஒரு கருத்து இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிருங்கிறதுக்காக அவனை சொல்லலை. அது என்ன சுவாரஸ்யம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு திருப்பி நம்ம தோழர் உதயகுமார் கூப்பிடுவார். அப்போ அந்த பாட்டுடைய விளக்கத்தில் நான் சொல்லிடுறேன். அந்த பாட்டு என்னென்னா, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்து சென்ற மணல்வெளி மலருகின்றதே, நான் புறத்து நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நுனைத்த மழைத்துளி அமுதமானதே அப்படின்னு எழுதி கொடுத்தேன். உடனே வித்யாசாகர் எப்போ எந்த நியூஸ் பேப்பரை கொடுத்தா கூட 5 நிமிஷத்தில் டியூன் போட்டுருவார். அவர் பேர் அற்புதமான இசையமைப்பாளர். அவர் டக்குன்னு உடனே நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே அப்படின்ட்டாரு. சார் அடுத்த வரை, நான் நடந்து சென்ற மணல்வெளி மலருகின்றதே, நான் துரத்தி நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நினைத்த மழை துளி அமுதமானதேன்னு முடிச்சுட்டு தானான நானே நானேன்னு முடிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எழுதி கொடுத்ததோட நிப்பாட்டி இருந்தாருன்னா முடிஞ்சிருச்சு பாட்டு. மேலே 2 வரி போட்டார்ல, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. நான் மூச்சு வாங்குறத வெளிக்கட்டாமல் சொன்னேன், நீ இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்ததேன்ட்டேன். ஏன்னா நம்ம விட்ட மூச்சு அது, ஏன்னா நமக்கு தெரியலங்கிறதுனால. அவரோட இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்தது. ஒரு இசையமைப்பாளன் இதை விட எப்படிப்பா கௌரவிக்க முடியும்னு சொல்லிட்டு, உன்னை தவிர தமிழ்நாட்டில் எந்த கம்பனும் கண்ணதாசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு
சரணத்தை நான் போட்டுற எழுதிட்டாரு. சார் சரணம் வேணால் நாளைக்கு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்போ இன்னொரு பாட்டுக்கு வேறு கம்போசிங் போக வேண்டியது. அவர் இல்லை எழுதிடுவோம்ப்பா, நீ உற்சாகமாக இருக்கா எழுதிடு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சந்தம் போட்டார் அவர். அந்த சந்தம் வந்து திருப்புகழ் சந்தம். அது எப்படின்னா, தன்ன 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 தானனா தன்ன 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 தானனா தான தந்தன தானா தன்னை தான தந்தன நானா தான தந்தன தானா தனனா தனனா தன்னா 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 தன்னான்னாரு. ஏதாவது புரியுதா? இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எல்லாருமே இப்போ உடனே கை தட்டிடாதீங்க, சொல்லி முடிச்ச பிறகு கை தட்டுங்க. தன்ன 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 தானனா ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று ஆகியதே தன்ன 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 தானனா. நான் உடனே சொன்னேன், கம்பஞ்சக்கை உந்தன் கண்கள் தொட்டு தொட்டு தங்கச் சிற்பம் என ஆகியதே தான தந்தன தானா தான தந்தன தானா தான தந்தன தானா தன்னா 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 தன்னா. நான் வந்து யோசித்தேன், சார் இன்னொரு தடவை வாசிங்க சார் அப்படின்னு. சொன்ன வரிகளோட உள்வாங்கிட்டு அவர் வாசிப்பார். அது ரொம்ப வந்து அது என் வாழ்க்கையில் வந்து நம்ம பாட்டு எழுதி வெற்றி அடைந்து உங்கள் கைத்தட்டலெல்லாம் பெறுகிற போது எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அந்த எழுதக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கேட்க போகிற ஒரு பாட்டை நான் முதல் முறையாக எழுதுறேன் இல்லையா, அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நான் உடனே சொன்னேன், ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் தொட்டு தொட்டு தங்க கம்பி என்று ஆகியதே கம்பஞ்சக்கை உந்தன் கண்கள் தொட்டு தொட்டு தங்க சிற்பம் என ஆகியதே. அதுக்கடுத்தது என்ன, பூக்கும் புன்னகையாலே என் தோள்கள் ரெக்கைகளாக நாக்கு உன் பெயர் கூற என் நாள்கள் சர்க்கரையாக எதுவும் புரியாமல் நின்றேன் விண்ணில் என் கால் விண்ணில் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அடுத்த சரணம் எழுதிட்டாரு. அடுத்த சரணம் வந்து அதே மாதிரி தான் சந்தம், ஆனால் லைட்டாக மாற்றணும். எப்போதுமே ரெண்டாவது சரணத்தை கொஞ்சம் மாற்றணும் இல்லையா. நல்ல முல்லை இல்லை நாரும் கையில் இல்லை உன்னை மட்டும் நான் தொடுத்தேன் பள்ளி செல்லவில்லை பாடம் கேட்கவில்லை உன்னை மட்டும் இங்கு நான் படித்தேன் ஊஞ்சல் கயிறு இல்லாமல் என் ஊமை மனது ஆடும். அவர் உடனே உற்சாகமாயிட்டார். ஊஞ்சல் மனதில்லாமல் என் ஊமை மனது ஆடும் தூங்க இடம் இல்லாமல் என் காதல் கனவை நாடும் எதுவும் தெரியாமல் தந்தேன் நெஞ்சில் விண்ணேல் மண்ணு முடிச்சிட்டாரு. இது எல்லாமே சேர்த்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் பாட்டு. இப்போ இவர் கேட்டார், இவ்வளோ வேக வேகமாக எழுதுறியப்பா இது எப்படின்னு கேட்டார். இதை விட வேகமாக எழுதிடலாம் சார், இன்னும் கொஞ்சம் நான் நல்லா படிச்சிருந்தா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்முடைய சங்க இலக்கியங்களையும் நம்முடைய பக்தி இலக்கியங்களையும் இடைக்கால இலக்கியங்களையும் தொடர்ச்சியாக, இன்னும் சொல்லப்போனால் தனிப்பாடல் இலக்கியங்களையும் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருக்கிறவனால் இது வந்து ரொம்ப குறைவு. நான் எழுதியிருப்பது ரொம்ப குறைவுன்னு நானே நம்புவேன். ஆனால் அந்த பயிற்சியிலேயே இவ்வளவு சிறப்பாக பாடல்களை எல்லாம் செய்துவிட முடியும். நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிர்கின்றதேன்னா அது ஒரு மாடர்ன் போய்ட்ரியோடைய 100 வருஷம் தான் அது. ஆனால் அதை எப்படி நம்ம சந்தத்திற்குள் மாற்றி அமைக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியமானது. ஒரு கதைக்கு பொருத்தமாக அது எங்கே மாறுதுன்னா, அவர் ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னார், அந்த பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு, ஏற்கனவே அவன் காதலோடு இருக்கான். அவன் சொன்ன உடனே நான் ஓவியமாக வரைந்து வைத்ததில் அந்த சூரியன் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போகுதுங்கிறதா. சின்னதாக ஒரே ஒரு விஷயம்தான், அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு கட்ட முடியும். ஒரு சின்ன சின்ன கதைகளா யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயுவ விளக்க உரை கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்டு தன்மையவே. கலைஞர் விளக்க உரை இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயுவ விளக்க உரை கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்டு தன்மையவே. கலைஞர் விளக்க உரை இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயுவ விளக்க உரை கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்டு தன்மையவே. கலைஞர் விளக்க உரை
இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும்.